சார் வணக்கம் சார். அதிமுக உட்கட்சி விஷயங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம். சில விஷயங்களை ஆய்வு மட்டும் பண்ணிட்டு ஓகேனா நீங்க விசாரிக்கலாம், எந்த தடையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த தடை, மேலும் எடப்பாடி போட்ட மனுக்கள் எல்லாத்தையும் தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? எனக்கு என்னமோ அது சரியானதா அது நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கலாம்னு நினைக்கிறேன். உள்நோக்கம் கற்பிக்க ஒரு உள்கட்சியில் 1000 தகராறுகள் இருக்கு. அது வெளியாட்கள் எப்படி தீர்த்து வைக்க முடியும்? இல்ல, உட்கட்சி பிரச்சனையை சொல்லல. கட்சியில அவங்க என்ன சொல்றாங்க, பிரிவு இருக்கா, பிளவு இருக்கான்னு பாருங்க. பிளவு இருக்கான்னு பார்த்து அது உறுதிப்படுத்திட்டீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்துடைய உரிமையை வந்தவர்களும் போதுன்னா அவங்க 2 3 பிரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுங்க. ஒரு கட்சி நான் தான் உண்மையான கட்சி, நான் தான் உண்மை. இப்போ அதிமுகவில் கேட்குற மாதிரி 4 பேர் கேட்குறாங்க. இதில் யாருக்கு எல்லாம் இருக்குதுங்கிறத பார்த்து அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்கறதோட தேர்தல் ஆணையத்துடைய வேலை முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் இவரைத்தான் நீ செக்ரட்டரியாக வச்சுக்கணும், இந்த சின்ன இதுங்கிறதெல்லாம் அவங்க இது பண்ண முடியாது. தேர்தல் ஆணையம் அந்த அங்கீகாரம் கொடுத்துட்டா அந்த சின்னம் கிடைச்சிருது. அப்படி தான் பழனிசாமி கிடைச்சிது. ஏன்னா பழனிசாமி கிட்ட தான் நீங்கள் சட்டப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா எல்லா எம்எல்ஏக்களும் அவர்கிட்ட தான் இருந்தாங்க, பொதுக்குழு உறுப்பினர்களும் அவர்கிட்ட தான் இருந்தாங்க. எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்ன்ற கேள்விகள்லாம் இருக்குது. அந்த கேள்விகளுக்கு தான் அது சட்ட விதிமுறைகளை மீறி போனாங்கங்கிற விஷயத்துக்கு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்கக்கூடாது, கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஏன்னா செயற்குழு உறுப்பினர்கள் கட்சி தொண்டர்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படணும்னு எம்ஜிஆர் சொன்னார். பழனிசாமி பன்னீர்செல்வம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இவங்களுக்கு வேணுங்கிறவங்களாம் போட்டுட்டு நாமினேஷன் கேட்க வந்த ஒரு ஆளையே போட்டு சாத்து துரத்தி விட்டதெல்லாம் பார்த்தோம். ரத்த கலரியாக வெளியே போனார். அந்த ஓம்படி பிரசாத் என்னமோ பேர், அவரெல்லாம் அடித்து போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது மாதிரி இவங்களே தனக்கு வேணுங்கிறவங்களெல்லாம் போட்டுக்கிட்டு அதுதான் செயற்குழுன்னு சொன்னாங்க. அந்த சமயத்தில் பன்னீர்செல்வம் அவரோட சேர்ந்துக்கிட்டு இருந்தார், பழனிசாமியோட சேர்ந்து தான் பண்ணார். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளார வந்த பிளவில் பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி யாரும் போகலை. அந்த மாதிரி சமயங்களில் இதில் கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. அங்கீகாரம் கொடுத்ததுக்கு பிறகு சின்ன அவங்களுக்கு தான் போகும். இப்போ தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பன்னீர்செல்வம் முறையிட்டிருக்காரு. அதை தடை வாங்கியிருக்காரு. இந்த தடையை நீக்கியிருக்கிறாங்க. இதில் உட்கட்சி விவகாரம்னு இவங்க சொல்றதை ஏற்றுக்க முடியாது. எங்களுக்கு அங்கீகாரம் கொடு அப்படின்னு கேட்கலாம். பன்னீர்செல்வம் கேட்டாருன்னா அதில் தேர்தல் ஆணையம் தலையிடும். இல்லை, கொஞ்சம் அந்த பிரச்சனைகள்லாம் முடிகிற வரைக்கும் ரெட்டலையை முடக்குங்க அப்படின்றாங்க. அது நியாயம் தானே? உங்கள் சொத்து உங்களுக்கு தான் என்னதான்னு சந்தேகத்தில் இருக்குது. அதெல்லாம் சொத்துக்களை முடக்கி தானே வைக்கணும். அதுதானே உண்மை. அப்படி பார்த்தாக்கா நீங்கள் இது தலைமைச் செயலகத்துக்கு அவங்க போகக்கூடாது. அதிமுக தலைமை கழகம் இருக்குது அந்த லாய்ட்ஸ் ரோட்டில். அதுக்கு பழனிசாமிக்கு அனுமதி கொடுத்துடக்கூடாது. இந்த டிஸ்பியூட் முடிகிற வரலும். ஆனால் அவங்களுக்கு சின்னம் எல்லாமே கொடுத்துட்டு அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தாச்சு. இப்போ அதுக்கு தடை கேட்குறாரு. கொடுத்து அவர் தேர்தலில் நின்றுட்டார். இல்லை, அது தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த உத்தரவு நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்பட்டது. அந்த நீதிமன்றம் அதில் தலையிடலாட்டாங்க. இதில் மூல வழக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழக்கெல்லாம் விசாரணை முடிகிற வரைக்கும் முடக்கி வைக்க சொல்லி கேட்குறாங்க. அது எனக்கு தெரியல, அது நீதிமன்றம் தான் சொல்லணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இல்லை, இப்போ என் கேள்வி என்னன்னா முடக்கி வைங்கன்றாங்க. நான் 3-4 தேர்தல் இடைத்தேர்தல்கள் நடந்து போச்சு. அந்த சின்னத்தை தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தினா 12 இடங்களில் அவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு. டெபாசிட் போயிருக்குது. 12 முறை அந்த சின்னம் பயன்படுத்தப்பட்டு விட்டது. இன்னும் என்ன தடை விதிச்சு என்ன பண்ண போகிறாங்க? அந்த சின்னம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட போயிடுச்சு. அந்த சின்னத்துக்கு வேல்யூவும் போயிடுச்சு. அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க? இப்போ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தினகரன் கிளைம் பண்ணார். ஆனால் அவர் கட்சியே மாற்றி ஒரு புது கட்சியை உருவாக்கிட்டு போயிட்டார். இப்போ போட்டியில் இருக்கிறது சசிகலா, பன்னீர்செல்வம், பழனிசாமி தான். இதில் சசிகலா ஏறத்தாழ கொஞ்சம் அரசியல் விட்டு விலகின மாதிரி காலாமே இருக்கிறாங்க. சரியாக வெளியே வரமாட்டேங்கிறாங்க. இருக்காங்களா இல்லையாங்கிற சந்தேகங்கள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் பன்னீர்செல்வம் தன்னை பாஜகவோட ஐக்கியம் ஆகிட்டார். கடந்த தேர்தலில் பாஜக கிட்ட போய் ஐக்கியமாகி அந்த கட்சியில் சேர்ந்த மாதிரி ஆகிட்டார். ஆக ஏறத்தாழ அவரும் கட்சி விட்டு வெளியே போயிட்ட மாதிரி தானே அர்த்தம். அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த ஆர்குமெண்ட்லாம் வச்சு பார்த்தாக்கா பழனிசாமி தான் இன்றைக்கி அதிமுக நடத்துறது பழனிசாமி ஒருத்தராக தான் தெரியுறாரு என் கண்ணுக்கு. ஆனால் அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்கணும். அது இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நீதிமன்றத்தில் இந்த அவருடைய வழக்கறிஞர்கள் இதை பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ரெட்டைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாருன்னு தான் கேள்வி.
அது டெபாசிட் போகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்னத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கேஸ்ல வச்ச முக்கியமான வாதம், தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போச்சுன்னா ரெட்டலை முடங்கிடும். ரெட்டலை முடங்கிட்டா அப்புறம் கட்சிக்கு அது பெரிய பாதிப்பு ஏற்படும். விசாரிக்க தான் அவங்க போறாங்க, அதுக்குள்ள எதுக்கு ரெட்டலை முடங்கிரும்ன்ற ஒரு வாதத்தை பயன்படுத்துறாங்க. அது வாஸ்தவம் தான். ஏன்னா பழனிசாமிக்குன்னு சுயமா எந்த பின்னணியும் கிடையாது. அவர் ஒரு சக்தி வாய்ந்த தலைவரும் இல்லை, ஒரு நல்ல அரசியல்வாதியும் இல்லை. ஏதோ ஒரு அரசியலில் வந்தால் பொழைக்க முடியுங்கிறதுக்காக வந்தவர் தானே தவிர விபத்தினால் ஒரு தலைவரானார். செயல்பாட்டாலோ அவர் திறமையினாலோ ஆற்றலினாலோ அவர் வந்து தலைவர் ஆகலை. இவரை போட்டால் நம்ம பேச்சை கேட்பாங்கங்கிற முறையில் தான் பன்னீர்செல்வமும் பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. கட்சியில் எவ்வளோ சீனியர்கள் இருந்தாங்க. சொல்லப்போனால் தம்பிதுரை வந்து மிகப்பெரிய சீனியர், அவர் அப்படியே ஓரம் கட்டப்பட்டு விட்டார். பொன்னைய மிகப்பெரிய சீனியர், அடையாளம் தெரியாமல் தள்ளிட்டாங்க. இந்த மாதிரி பண்ருட்டி ராமச்சந்திரன் காணாம அடிச்சிட்டாங்க. செம்மலை எம்ஜிஆரை ஏற்றுக்கிட்டு ஜெயிச்சு இது பண்ணவர், அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மனிதர், எல்லாத்தையும் ஓரம் கட்டினாங்க. அப்படி ஏன் ஓரம் கட்டினாங்கன்னா அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா பதவி விட்டு போக மாட்டாங்க, நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துருங்கிற பயத்தில் தான் சசிகலாவும் ஜெயலலிதாவும் சிறந்த அடிமைகளாக இருப்பாங்க, சொன்ன பேச்சை கேட்பாங்க, சுயமாக சிந்திக்க மாட்டாங்கங்கிற அடிப்படையில் தான் பழனிசாமி பன்னீர்செல்வம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுதான் உண்மை. இதை வெளியில் சொல்கிறதுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் பாருங்கள். அப்படி பார்த்தா பன்னீர்செல்வம் அதை நிரூபித்தார். ஜெயலலிதா பதவிக்கு வந்து இறங்கி போயிட்டார், ஒன்றும் சத்தம்லாம் போயிட்டார். சசிகலான்ட்டு தான் அவர் முரண்டு பண்ணார். அதுக்கப்புறம் இது பண்ணதுக்கப்புறம் சைலண்ட்டாக போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸில் அவர் இருக்கவே இல்லை. சும்மா கேஸ் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு தவிர இதை இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா அந்த இடத்த விட்டு போயிடுவார். இனி தேர்தலில் இதை பிரச்சாரம் பண்ணவர்களாக போக வர மாட்டார், சொன்ன பேச்சு கேட்பார். ஆனால் பழனிசாமிக்கு பாஜகவினுடைய பின்னணி கிடைச்சது. பழனிசாமி சொன்னதை கேட்பாருங்கிறதுனால தான் பாஜக அவரை தேர்ந்தெடுத்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் சொன்ன பேச்சை கேட்குறவராக இருந்தார். பாஜகவினுடைய முழு ஆதரவு பெற்றவராக இன்றைக்கி அவர் இருக்கார். அதில் தான் அவர் என்ன பயப்படுறாருன்னா, பாஜக வந்து இவர் மேலே பந்தயம் கட்டினாங்க, ஒன்றும் தேரலை, உபயோகப்படலை. சரி, ஒரு தோக்கிற குதிரை பணம் கட்டுறதை விட பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து அவரை கைவிட்டுட்டு விஜயை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா ஆபியஸாக தெரியுது. ஸோ விஜயெல்லாம் வந்ததுக்கு பிறகு பழனிசாமியுடைய செல்வாக்கு மங்கிக்கிட்டு இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒரு ஒன்றியத்தில் இருக்கிற ஒரு ஆட்சி, சர்வாதிகாரத்தையும் படித்த ஆட்சி கொஞ்சமாவது நம்முடைய சொந்த சக்தியை காட்டியார். பழனிசாமி அதை செய்யவே இல்லை, சுத்தமாக செய்யலை. ரெட்டை இலையை வச்சு டெபாசிட் வாங்கினதுக்கு பிறகு ரெட்டையில போனால் என்ன இருந்தானே, இவர் ஏன் கவலைப்படுறாரு எனக்கு அதுதான் புரியல. செங்கோட்டையன் திடீர்னு அதிருப்தியில் இருப்பதாக பேசப்படுகிறது, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, புகழேந்தி ஜேசிடி பிரபாகரன் போன்றவர்கள்லாம் ஆரம்பித்தாங்க, கட்சியை காப்பாற்றணும்னு ஆரம்பித்தாங்க. திமுக விட்டா அதிமுகன்னு இருந்ததுங்க. இன்றைக்கி அதிமுகவை பற்றி பேசுறதுக்கு யாருமே இல்லை. இன்றைக்கி தான் வந்து நீங்கள் கேட்குறீங்க. சுற்றி இருக்கிற உதிரி கட்சிகள், அடையாளம் தெரியாத கட்சிகளுக்கெல்லாம் விளம்பரம் போயிட்டு இருக்கு. ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமியை பற்றி ஒரு எந்த ஊடகமும் பேசக்கூட மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவர் வந்து செல்லாக்காசு ஆகிட்டார். அப்படி இருக்கும்போது அதை தான் பார்த்துக்கிட்டு இப்போ செங்கோட்டையெல்லாம் ஒரு காலத்தில் கோலோச்சி வருங்க. ஜெயலலிதாவுக்கு அவர் தான் வலதுகை இடதுகை எல்லாமே அவர் தான். ராஜகண்ணப்பன், செங்கோட்டையன், அப்புறம் ஈரோடு முத்துசாமி, இப்போ திமுகவில் இருக்கார். இவங்கெல்லாம் தான் அன்றைக்கி வந்து ஜெயலலிதாவினுடைய இதையே வந்து அரசியலே முடிவெடுத்தவங்க. அவங்கெல்லாம் பின்னணியில் இருந்தவர்களும் ஜெயலலிதா வசிக்க முடியல. அவங்க தான் முக்கிய காரணம். ஏன்னா நான் அந்த ஏரியாவை சேர்ந்தவங்கிற முறையில் நான் சொல்கிறேன். எங்களுக்கெல்லாம் தெரியும். பொன்னையன், செங்கோட்டையன், செம்மலை, தம்பிதுரை, இவங்கெல்லாம் தான், ஒரு ராஜகண்ணப்பன், இவங்கெல்லாம் தான் வந்து திமுகவினுடைய தூண்களாகவே நம்ம கருதலாம். இந்த மாதிரி இருந்தவங்க அவங்களெல்லாம் ஓரம் கட்டிவிட்டாங்க. என்ன காரணத்தினால செங்கோட்டையன் திடீர்னு காணாமல் போனார், இப்போ திரும்பி வந்திருக்காரு. இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னாக்கா கட்சியை ரிவைவ் பண்ணலாம், தொண்டர்களை கொண்டு வர முடியும். அவங்களுக்கு அந்த சக்தி உண்டு. ஜாதி பின்னணி இருக்குது, அது போக ஒரு அமைக்கிற ஒரு கட்சியினுடைய அமைப்பை உருவாக்குறத சக்தி அவங்களுக்கு உண்டு. கட்சியை நடத்தி செல்லுகிற திறமை அவங்களுக்கு உண்டு. அதை நடத்தி காட்டியிருக்கிறாங்க. ஸோ இப்போ செங்கோட்டையெல்லாம் இருக்கிறாருனாக்கா பழனிசாமிக்கு கொஞ்சம் உதவி வரத்தான் செய்யும். ஏன்னா அவர் ஆட்கள் மிகுந்த எடுத்தாருன்னா செஞ்சு தான் மறு வேலை பார்ப்பார். மற்றவங்க மாதிரி காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அந்த மாதிரி ஆள் அவர் எனக்கு தெரிய அவர்.
சில பேர் செங்கோட்டையனாலலாம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? செங்கோட்டை திருப்பி கட்சியை ரிவைவ் பண்ணுவாருங்க, கண்டிப்பாக ரிவைவ் இல்லை, பண்ணுவார். அவர் அப்பையிலேருந்து சைலண்டாக இருக்கிற ஒரு மனிதர். அவர் என்ன காரணத்தினால விட்டு போயிட்டார், ஏன் போனார்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி தான் செம்மலையும் வந்து கொஞ்சம் செல்வாக்காக நமக்கு தெரியும். எங்கள் சேலம் மாவட்டத்தில் வந்து செம்மலை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதே மாதிரி பொன்னையன், எங்கள் அண்ணாலாம் கொஞ்சம் இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருந்ததுனால அவருடைய கொஞ்சம் செல்வாக்கை இழந்தார் அவர். இல்லாட்டி அவர் ஒரு முக்கியமான ஆளாக இருந்தார். ஏன்னா எங்கள் ராஜாராம் கிட்ட இருந்த பிரச்சனை என்னன்னா அடிமட்ட தொண்டர்களோடு அவர் இருக்கிறது. இவங்களாம் அடிமட்ட தொண்டர்களோடு இருந்தவர். ராஜாராம் வந்து தலைவர்கள்கிட்ட நெருக்கமாக இருந்தார், அப்படியே தொண்டர்கள்கிட்ட அதிகமாக நெருக்கமாக இருந்தாங்க. பட் செங்கோட்டை அப்படி இல்லை, தலைவர்கள்கிட்டே நெருக்கமாக இருந்தவங்க. அது நான் சொன்ன அத்தனை பேர் தலைவர்கள்கிட்டே நெருக்கமாக இருந்தவங்க, தொண்டர்கள்கிட்டே இருந்தவங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து இப்போ வந்து பழனிசாமிக்கு எதிர்ப்பாக நிற்கிறாங்க, கேள்விக்குறியாக மாறி இருக்காங்க. இது பழனிசாமி கொஞ்சம் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். என்னதான் பாஜக சப்போர்ட் பண்ணாலும், சப்போர்ட் பண்ணலை அதுதான் உண்மை. சப்போர்ட் அப்படி ஒரு சப்போர்ட் கிடைச்சதுனாலும் கூட செங்கோட்டையனையும் தம்பிதுரை புகழேந்தி ஜெயசெட்டி பிரபாகரனை ஏற்றுக்கிட்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது, கஷ்டம். வேலுமணி இவங்கெல்லாம் தங்கமணியெல்லாம் இருக்காங்க. பணச்செல்வாக்கு தானுடைய தொண்டர்கள் செல்வாக்கு அவங்க கிட்ட கிடையாது. பணத்தை வச்சு ஜெயிக்கலாங்கிறது அவங்க கிட்ட இருந்த சக்தி. செங்கோட்டை இவங்கெல்லாம் நான் சொன்ன இவங்கெல்லாம் வந்து தொண்டர்கள் மத்தியிலையும் அவங்க இருக்கிறவங்க. அவங்க திருப்பி அந்த தொண்டர்களை கொண்டுருவாங்க, கொண்டதுக்கு சான்ஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் நான் பார்க்குறேன். இப்போ அதிமுகவில் மீண்டும் ஒரு மறுசீரமைப்பு நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறுசீரமைப்பு நடந்தால் தான் நல்லது. அப்படி பண்ணால் தான் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளார என்டர் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக. எடப்பாடி பழனிசாமி எதிர்த்துக்கிட்டு ஏதாவது பண்ண முடியுங்களா? யார் எதிர்த்துக்கிட்டு? எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்துக்கிட்டு, அவரை எதிர்த்துக்கிட்டா அவரை எதிர்க்கிறதுக்கு அவர்கிட்ட யார் இருக்கிறா? இல்லை, அவர் தான் கட்சின்னு ஆகலையாண்ணா. அது அந்த 2500 பேரை வச்சுக்கிட்டு இருக்காருங்க. அதை தவிர அவர்கிட்ட யார் இருக்கிறா? ரொம்ப சிம்பிளுக்கு இந்த கேள்வி நீங்கள் கேட்குறதுக்கு எனக்கு அர்த்தம் புரியல. ஈரோடு தேர்தலில் அவருக்கு பின்னணியில் ஒரு 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறத அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த 1.5 கோடி தொண்டர்கள் அந்த தொகுதியில் ஒரு 50,000 பேர் இருந்திருக்க மாட்டான். அந்த 50,000 பேர் வந்து சீமான் கட்சிக்கு ஓட்டு போட்டிருந்தா ஜெயிச்சிருப்பார் அவர். அப்படி தான் நான் பாஜக எதிர்பார்த்தது. அதுக்காக தானே எல்லாத்தையும் புறக்கணிகள்னு சொல்லிட்டு ஓரம் கட்டுச்சு. சீமான் ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு பண்ணாங்க. அந்த ஓட்டு வரலையே. கடைசியில் பார்த்தா பிரேக்கப் பார்த்தாக்கா சீமான் எவ்வளோ ஓட்டு வாங்கினாரோ, பாஜக போன தேர்தலில் எத்தனை ஓட்டு வாங்கிச்சோ அது ரெண்டையும் சேர்த்து 24,000 ஓட்டு இருந்தால் இந்த 24,000 ஓட்டு தான் வந்துருக்கு. அதிமுக ஓட்டு எங்கே போச்சு? தேமுதிக ஓட்டு எங்கே போச்சு? பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே இல்லை, அதனால அது கவலை இல்லை. மற்ற கட்சிகளுடைய ஓட்டுகள்லாம் எங்கே போச்சு? அதெல்லாம் அவருக்கு வந்திருந்தாங்க டெபாசிட்டாவது கிடைச்சிருக்கும். வள்ளி அதிலே தெரிஞ்சு போச்சுப்பா. இப்போ ஈரோடு தேர்தலில் என்ன வெட்ட ஒழிச்சு ஆச்சோ இல்லையோ, அதிமுகவுடைய தொண்டர்கள் அதிமுக பழனிசாமி கீழே இல்லைங்கிறது வந்து நிரூபணம் ஆனது ஈரோடு தேர்தல். அதுதான் அந்த ஈரோடு தேர்தலில் நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய உண்மை. அதிமுக தொண்டர்கள் பழனிசாமி கிட்ட இல்லை அப்படின்னா. எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தலைமை மாறணும், அவரை புரிஞ்சுக்கணும். இளைஞர்கள் வழிவிடுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இது பண்ணிக்கிட்டு நைஸாக வெளியே போயிடும். செங்கோட்டையன் அவர்கள் அந்த ஊரில் நடக்கிற கட்சி பேனர்லாம் அவர் ஃபோட்டோவுக்கு ஈக்குவலாக எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோவை போடுறாரு. 2 பேரும் ஒரே ஜாதிக்காரரு, அடுத்தடுத்த ஊர். எடப்பாடியிலேருந்து ஒரு 30 மைல் கோபிச்செட்டிப்பாளையம். அதுதான் இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் தான் அங்கே அவங்க இருக்கிறாங்க. இல்லை, அவர் போடலாமா? எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுச் செயலாளர், அவர் படத்தை சின்னதாகிட்டு அவருக்கு ஈக்குவலாக செங்கோட்டையன் படத்தை அவர் போடலாமா? யார் போட்டது? செங்கோட்டையன் போட்டிருக்காரு. ஆமாம், அது இன்னும் சொல்ல போனால் செங்கோட்டையன் படத்தை பெருசாக போடணும். எம்ஜிஆரெல்லாம் இருந்தபோது செங்கோட்டையன் பெரிய ஆளுங்க. ஜெயலலிதா இருந்தபோது செங்கோட்டையன் தான் நம்பர் 1, ராஜா கட்டப்ப நம்பர் 2. அவங்க வச்சா தான் சட்டம். சீனியர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பின்னால் தான் இருந்தாங்க. நாவலர்லாம் இருந்தாங்க ஜெயலலிதா கிட்ட. பட் முடிவுகள் எடுத்து வந்து செங்கோட்டையன் போன்றவர்கள் தான். எங்களுக்கு தெரியாது. நான் அதனை என்னுடைய சொந்த அனுபவத்திலேயே அனுபவிச்சிருக்கேன். அப்போ எடப்பாடி பழனிசாமியை தாண்டி பவர்ஃபுல்லானவர்களும் அதிமுகவில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இப்போ செங்கோட்டையன் வந்து தான் எடப்பாடிக்கு வந்திருக்க மிகப்பெரிய அடி.
ம். மிகப்பெரிய அவர் பெரிய எதிர்ப்பை சமாளிக்க வேண்டியிருக்கு. செங்கோட்டையனுடைய எதிர்ப்பு சாதாரணமாக இருக்கும். ம். ஏன்னா அன்னைக்கு ஜெயலலிதா வந்து ஆட்சியில் தொடர்ந்து சசிகலா வர்றவர் ஜெயலலிதா கிட்ட கோல் வச்சுக்கிட்டு ஜெயலலிதாவுடைய வெற்றிக்கு வழிவகுத்தவர் வந்து செங்கோட்டையன். அந்த அம்மாவை காங்கயத்தெல்லாம் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சதெல்லாம் அவர் தான். ம். அவர் தான் டிசைட் பண்ணார் தொகுதியும். ம். இல்ல இப்ப யாருமே இணைப்புக்கு வர ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாருன்னா அவரை தள்ளி விட்டுட்டு போக வேண்டியதானே. இப்போ இன்னைக்கு அதுதான் நடந்துருச்சு. கட்சி என்கிட்ட இருந்து நீ போக வேண்டியன்ட்டாங்க. நான் தான் தலைவர் ஒண்டியாளாக கத்திக்கிட்டு இருக்காரு. தேர்தலில் தோத்தும் போனார். இப்போ தேர்தலில் நிற்காம இன்னும் போட்டாரு. அப்புறம் என்ன இருக்குது கட்சி வச்சுட்டு என்ன பண்ணுறாரு? அவர் ஹோட்டல் நடத்துகிறாரா? தேர்தலே நிற்க மாட்டார், நின்னா தோப்பார். அப்புறம் என்னத்தை கட்சி வச்சுக்கிட்டு இருக்காரு? நான் தான் தலைவன் யார்கிட்ட போய் தலைவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு? அதை சொல்லுங்க நீங்கள். எனக்கு அரசியலில் 2 விஷயம் இருக்கணுங்க. சமூக சேவை செய்கிற கட்சியாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ சுபவீர பாட்டியெல்லாம் இருக்காங்க, தேர்தலில் நிற்கிறது இல்லை. திராவிட கழகம் தேர்தலில் நிற்கிறது இல்லை, ஆரம்பத்துலேருந்து அவங்க கிடையாது. அவங்க வந்து சமூக நீதிக்காக போராடுறவங்களா இருக்காங்க. அது மாதிரி கட்சியை மாற்றிட்டு போங்க. ஏன்னா இவர் தேர்தலில் புறக்கணிக்கிறான போதே அரசியல் கட்சி இல்லைன்னு ஆகிப்போச்சு. இல்லை அவ்வளோதாங்க. வைகோ ஒரு தடவை தான் அங்கே புறக்கணிச்சார், மக்கள் மறந்துட்டாங்க. அப்புறம் தானே பதறி அடிச்சு திரும்பி வந்து சேர்ந்தார். தேர்தலை என்னைக்கு நீங்கள் புறக்கணிக்கிறீங்களோ யுவர் ஸ்டோரி இஸ் ஓவர். 2 தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு பாஜக சொன்ன பேச்சை கட்டிக்கிட்டு பயந்துட்டு ஓடி போயிட்டீங்க. அதுலேயும் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, பயந்து நடக்கிறோம் பின்னாடி இருந்து. அவ்வளோதான். ஏன் ஒரு தொண்டை இருக்கிறான்? என்றைக்கா ஒரு நாள் நம்ம கட்சி ஆட்சிக்கு வரும், நாம் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்போம், ஊருக்குள்ளார செல்வாக்கை நம்ம வளர்த்திக்கலாம். பண செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு, அதிகார செல்வாக்கு எல்லாத்தையும் வளர்த்திக்கலாங்கிறதுக்கே தாங்க ஒரு கட்சியில் ஒருத்தன் இருப்பான். அதுக்கு வந்து நீங்கள் தேர்தல் வெற்றி தானே முக்கிய காரணம். அதுவே இல்லைன்னா அப்புறம் இந்த கட்சியில் இருந்துட்டு என்ன பண்ண போகிறான்? பைத்தியமா அவனுக்கு. தொண்டனை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா உனக்கு ஒரு பதவி இருக்குதுப்பா. தேர்தல் அடுத்த தடவை உனக்கு தான்ப்பா சீட்டுன்னா தான் அவன் வேலை செய்வான். கொடுக்குறீங்களோ இல்லையா அது வேறு. அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இன்னைக்கு எவன் தொண்டை இருக்கான்? தேசத்துக்காக உழைக்கிறாங்கிற கதையெல்லாம் இன்றைக்கி விட்டுக்கிட்டு இருந்தால் நடக்காது. அதையெல்லாம் நம்புறதுக்கு ஜனங்க தயாராக இல்லை. ஸோ அதனால் என்னைக்கு தேர்தலை புறக்கணிக்க ஆரம்பிச்சிங்களோ அன்றைக்கே கட்சி முடிஞ்சாச்சு. அது கதை ஓவர். இன்றைக்கி அவர் எங்கே இருக்கார்? தேர்தலே நிற்க மாட்டார், ஒரு போராட்டமும் நடத்த மாட்டார், அரசாங்கத்தை எடுத்து கேள்வியும் கேட்க மாட்டார், சட்டமன்றத்திலேயும் வாதங்கள் எதுவும் பண்ண மாட்டார். சும்மா அப்பப்போ வந்து அழகான ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சுவிட்டு போயிட்டு இருக்காரு. என்னத்தை பண்ணிகிட்டு இருக்கார்? அவரை எந்த ஊடகமாவது பழனிசாமி இதை சொன்னார் அதை சொன்னார்னு ஒரு வாதத்துக்கு என்றைக்கா வந்திருக்கீங்களா? நானும் ஒரு 50 பேட்டிக்கு மேலே கொடுத்துருக்கேன். அவர் அறிவுபூர்வமாகவோ அரசியல் பூர்வமாகவோ அவர் எங்கேயுமே பேசுறது கூட கிடையாதுங்க. அவருக்கு இருக்கிற ஒரே செல்வாக்கு என்னன்னா அந்த ஜாதி தான். வெள்ளாள கவுண்டருங்கிற ஜாதி பின்னணியில் தான் அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. அதை தவிர அவர்கிட்ட என்ன இருக்குது இன்னைக்கு? அதிமுகங்கிற பேரில் அவர் வந்து ரெட்டையில் வச்சுட்டு என்ன பண்ணுறாரு? தேர்தலில் நிற்கல. அது யார்கிட்ட போனால் உனக்கு என்னப்போ? நீ தேர்தலில் நிற்கிறதாவது நீ பயப்பட, நீ தான் நிற்கிறது இல்லையா, புறக்கணிச்சிட்டு போறீங்க, அப்புறம் உனக்கு என்ன சின்ன?